நானும் நீயும் செய்ய போற ஆள் மாறாட்டம் ஒன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்குமே தெரியாது, தெரியவும் கூடாது, பீமும் கூட தெரியாது. கேட்ச் மை பாயிண்ட்? அது என்ன அது? எது ஆள் மாறாட்டம் இல்லையா? இங்கிலீஷ்ல ஏதோ சொன்னிய, கேட்ச் கேட்ச் மை பாயிண்ட். இஸ் தட் இட்? டோக்கா சொன்னியா இல்லையா? Welcome back to yet another episode. Super Saturday 2 கேம் முடிஞ்சிருச்சு. சுமாரான சண்டே 2 கேம் வெயிட் பண்ணுது. What are your thoughts on Saturday's game? ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து உண்மையிலேயே ஒரு சர்ப்ரைஸ் தான். ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரெடிக்ஷனை விட எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக நடந்துச்சு. மேபி ஐ அண்டர் எஸ்டிமேட்டட் டிசி அ லாட் டியூரிங் ஆர் ப்ரீ மேட்ச். இது ஐ வாஸ் கோயிங் வித் ஃபார்ம், லைக் டிசியோட ஃபார்ம் வச்சு இது பண்ண. பட் ஐ கெஸ் தட் எக்ஸ்டெண்டட் பிரேக் கேவ் தம் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் கோர்ஸ் கரெக்ஷன், விச் தே டிட் வெல். அண்ட் ஐ திங்க் ஆர்சிபி வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, தேர் பேட்டிங் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இரஸ்பான்சிபிளா ஆடினாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா Irresponsible இல்ல. நான் இன்னொரு ஷாக்கிங் ஸ்டாட் சொல்லவா? To double on what you're saying. 2022ல ஐகேசன் இருக்கிறப்போ இதே கேம் டிசி கூட அனுஜ் ராவத் இம்பாக்ட் சபா இருக்கும். அப்படி அனுஜ் ராவத் 13 பால் 22, 22 பால் 15, ஜிதேஷ் 16, 22 பால் 16. வேற எந்த டிஃபரன்ஸும் இல்ல. அந்த மேட்ச் இப்படிதான் போகும். 18 ஓவர்ல ஜெயிப்பாங்க. ராகுல் அடிச்சிருப்பான். அதனால ஐ வாஸ் நாட் சர்ப்ரைஸ்டு. பட் ஆல் இன் ஆல் நான் வந்து இட்ஸ் டூ ஏர்லி டு கால். ஐ எம் ஃபேவர் ஆஃப் பிளேயிங் வெங்கடேஷ் ஐயர் ஓவர் somebody like Jitesh. Salt can actually keep wickets. பட் நேத்தி சால்ட் வந்து நல்ல ஸ்டார்ட் டிஸ்பைட் நாட் பால் வந்து வரலனாலும். ஐ திங்க் தி அப்ரோச் ஹேஸ் டு சேஞ்ச். கோலி ஹேஸ் டு பிளே லாங்கர், லிட்டில் லாங்கர். அவன் வந்து யாரும் ஸ்ட்ரைக் ரேட்லாம் வச்சுலாம் கேட்கல. அப்ரோச்சை மாத்திக்கணும். லைக் லாஸ்ட் இயரோட இந்த இயர் அக்ரெசிவ் ஆடுறேன்னு ஆட போய் சேம் நம்பர் ஆஃப் ரன்ஸ் போனோம். லாஸ்ட் இயர் 5 மேட்சஸ்க்கு அப்புறமும் 6 மேட்சஸ்க்கு அப்புறமா இப்போ 6 மேட்சஸ்க்கு அப்புறமா ஐடென்டிக்கல். ஸ்ட்ரைக் ரேட் இஸ் ஹையர். Nobody wants that. His team depends on him playing 6-7 overs. இருந்தாதான் that will happen அப்படிங்கிறது. Getting inside power plays can be solved, but it should not be Kohli தான் என்னுடைய feel. I am not too worried about the இது, because இது all said and done இந்த மாதிரி happening early is better than happening at later stage. இல்ல சி டு பி ஆனஸ்ட், இதே அப்ரோச் தான் ஆர்சிபி வந்து எல்லா மேட்ச்லயும் ஆடி இருக்காங்க. அதாவது ஒரு 2 விக்கெட் நேற்று விக்கெட்ஸ் வந்து ஒரு 13th ஓவர் வரைக்கும் தேர் 132. ஸோ ஆன் கோர்ஸ் டு 210 220 ஆன் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் சொல்லலாம். அண்ட் நான் ப்ரீ மேட்ச்ல சொன்னதான் ரஜத் பட்டிடாட வந்து என்ட்ரி பாயிண்ட் வந்து குரூஷியலா இருக்கும். இட் வித் டிஃபரன்ஸ் பிட்வீன் 220 or 200 நான் சொன்னேன். Similarly ஆச்சு. பட் த திங் இஸ் Delhi's bowling was very good yesterday. So you are unlike previous games where RCB was able to hit the accelerator and kick on, Delhi kept getting wickets. I think this happened in the RR game also. Like they were taking regular wickets. But RR game la வந்து I think it was Patidar who stayed on till the end and ensured that you got to around 190, somewhere around 200 or something. So அதான் சொல்ல, இப்ப வந்து இந்த RCB won't change their approach, but it is a reality check that this approach may not always work. இந்த ஆர்டர் இருக்குல்ல, நேத்துக்கு வந்து நம்ம பேசுறதுதான், the batting order has to be different. You know that DC or main weapons are going to be spin. So I wouldn't fault Tim David's approach. I would just say that Jitesh was having a very bad day with the bat. அது வந்து Krunal should have come earlier than Romario. What it would have done is Kuldeep over Krunal actually plays really well. maybe கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறான் அப்படின்னு. அந்த ஜிதேஷ் எடுத்த டைம் Krunal எடுத்துக்கலாம். Runs should have come. He picked up Lungi's slower one. He looked at fine form. But again, they have to course correct. They have 5 days of break. Next game is only on Thursday or Friday for them. So every team has their own set of limitations and weaknesses and the strengths. இப்ப நேத்திக்கு வந்து RCB didn't do anything different from what they did in the previous games. Same kind of இதுதான். But DC has kind of given a blueprint of how to restrict RCB
in even if they have their own approach, their approach to it. This is the kind of a blueprint. But again, And pitch also played into the hands of DC. correct. But then இதே சின்னசாமியில தானே we are going to play the finals. I mean, இல்ல pitch இனிமே இன்னும் ஸ்லோ ஆகும். அதுதான் போக வேரண்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகும். இங்கதான் வந்து நிறைய கேம்ஸ் நடக்க போகுது குவாலிஃபயருக்கு அப்புறமாங்கிறப்போ. பட் திரும்ப சொல்றேன், ப்ளூ பிரிண்ட் கொடுத்தாலும் டிசி கிட்ட அந்த ரிசோர்சஸ் இருந்ததுனால தான் ஸ்டாப் பண்ணாங்க. That is true. Every other team doesn't have this kind of complete bowling unit. I think on paper, maybe you can even boldly say DC has the best overall bowling unit. Like very true. They have the best overall bowling resources. Adula doubt கிடையாது. And they have variation. Without stars, they are doing this now. Imagine if a star comes later of the tournament, it is going to be available even. Just saying, speculating. But that is a good thing. And I kind of felt Stubbs oda innings வந்து ரொம்ப ஒரு score. Even though he scored majority of the runs, I kind of felt that situation demanded that innings நான் சொல்லுவேன். ஏன்னா 18 for 3 ல இருந்து he cannot. I have seen the same with Stubbs this area. Correct. இல்ல it is not that ஆட்டோ ஓடி இருக்காங்க மேட்ச்ல வந்த உடனே வெளிக்க போறேன் அப்படின்லாம் இல்ல. And one more thing to add is நான் நேத்துக்கு இதை வந்து அக்ரி பண்ணிக்கல. I slept on it. I woke up. I felt Bhuvi should have bowled one more over in the power play. ஏன்னா he was moving the ball in and out. 3 wickets down for 32. அப்ப அந்த 5th over Bhuvi போட்டிருக்கணும். Even though Suyas போட்டான், I mean Rasik போட்டான், but still Bhuvi should have bowled. I feel even if he had bowled, I'm saying not in hindsight, I feel both Rahul and Stubbs were capable of playing it out. I think they would have played it out. They would have played him out, but that would have actually changed the அந்த விக்கெட்டுக்கு போற அப்ரோச் தான். When somebody has in the rhythm, he was maybe Bhuvi got that banana in swing back. அது வந்து it happens after a very very long time for him. So it's all part and parcel of the game. I wouldn't bluster too much about Romario being given the last over. It happens. And to be honest, DC also did a lot of stupid moves. I think they chopped and changed their batting too much. I think Arun Nair வந்து திரும்ப அந்த local player என்ற flavorக்காக தான் கொண்டு வந்தாங்க, which I don't think was necessary. They should have just played Rizvi at 3 and probably had Ashutosh Sharma as a finisher for the later stages. They don't feel comfortable with maybe with Ashutosh approach. And see, எனக்கு இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா டிசியோட, they are even with an impact sub, அவங்களுக்கு வந்து அகிப் நபி தான் வந்து நம்பர் 8 பேட்ஸ்மேனாவே வரான். மிச்ச எல்லா டீமுக்குமே வந்து they have that extra batter. அவங்க even with an impact sub they're going with extra they go with 6 bowlers. அதான் பிரச்சனை. Like bowling start பண்றப்பவே they start with 6 bowlers. And அவங்க கிட்ட என்ன பிரச்சனைனா அக்ஷர் பட்டேல் தவிர டாப் 5 ல யாருமே bowling போட மாட்டாங்க. Everybody is just batter. Rahul keeps actually Stubbs can roll his arm. I don't think they are yeah. பட் ஆனா அவங்க எங்க வந்து அப்படி உனக்கு அந்த எக்ஸ்ட்ரா போலிங் அப்படி எக்ஸ்ட்ரா போலிங் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நிதிஷ் ராணா பிளேயிங்ல விளையாடு, அவன் போலிங் போடுவான்ல, 2 ஓவர் போடலாம்ல. ரொம்ப மோசமான ஃபார்ம்ல இருக்கிறதுனால தேர் டிராப்பிங். பட் அதான் கரெக்டான ரிசோர்ஸ், அதான் ப்ராப்பரான ரிசோர்ஸ். அந்த பர்சன் தான் மட்டும்தான் he can roll over 2 overs of bowling and he can bat at left arm. But I think DC will go back to நிதிஷ் ராணா from upcoming games. ஏன்னா கருண் நாயருக்கு வந்து 2 கேம் ஆனா ஒரு கேம் பெரிய இன்னிங்ஸ் வந்துடும். எப்பயுமே அப்படிதான் ஒரு 50-60 வந்துரும். But we'll see how it goes. But you were right about KL Rahul. I think you called out KL Rahul to have a good day this way. Yeah, so that was. KL Rahul's approach has changed. His batting has changed. He is more side on now. I don't know what shift happened. Maybe people called him out for being too in playing in a shell very long. This year, especially, there is a more side on change, and the approach is similar to what Rohit does. Same side on the ball. Let the hands go through the offside. Let the hands go through the straight. So if you don't see KL Rahul playing all this kind of behind the wicket unwanted shots unless and until it's too short. So he tries to access both the square boundaries only when needed. And நேத்துக்கு நல்லாவே ரொம்ப விசிபிளா இருந்துச்சு. through the line எல்லாமே through the line தான் ஆனா. I kind of felt because எனக்கு ராகுல் ஆடுற மாதிரி எனக்கு ரோஹித் ஆடுற மாதிரி தான் இருந்தது. ஆமா நல்ல hands அப்படியே hands kept going. So it was very good. And he was playing the field நேத்துக்கு ஒரு ஓவர்ல 14 runs என்னமோ அடிச்சான். அது கேபிளோட he took down inside the power play for 15 runs. அதெல்லாம் வந்து 2 15 ஓவர் எடுத்தான் அதுலயே. That's a very big அதுதான் இப்போ ஒரு 170 160 டோட்டல்ல that will hurt a lot. 15 run over வந்து ஒரு நீ 200 இருந்ததுன்னா it wouldn't have mattered. They would have wanted to push more. Correct. But again, we'll see how it goes. Still halfway through the long season to game. So their next games are GT away, DC home,
DC away, and then GT back in Chinnaswamy. ம். We'll see how that goes. Those 3 big games. Moving on to second, the Southern Derby Southern Derby. or the Jailer Derby ன்னு சொல்லலாம். ம். Jailer இல்ல Music Derby. SRH எப்படி ஓ அந்த ஜெயிலரா? ஓகே ஓகே. Jailer Music Derby அப்படி சொல்லலாம். I felt Abhishek was just brutal. ஃபர்ஸ்ட் அந்த 20 பால் நான் பாக்குறேன். நான் ஒரு போன் பேசிட்டு இருக்கேன், அதுக்குள்ள 20 பால் 50 அடிச்சு போயிட்டே அது இருக்கு. அகைன் நான் சொல்லிட்டேன், அது வந்து வெரி புவர் கேப்டன்சி ஃப்ரம் ருத்துராஜ். who will give Matthew shot a third over in the power play. It was just அவனை எடுத்ததே அவங்களுக்கு போடதான். அது ஓகே. ஆனா end of the day still a part time bowler. 2 overs is fine. 2 ஓவர் பவர் பிளே தள்ளனதே பெரிய விஷயம் தான். கரெக்ட். பட் அந்த அப்ரோச் தான் நான் சொல்றேன். இங்கதான் I have a problem Fleming also. The left arm Akil Hussain has dismissed Abhishek Sharma in the recently concluded series and all. So left arm spin against left hander, ஐயோ கஷ்டம்ங்கறாங்க. Uppal is a big stadium on one side. Matchups தான் அவங்க, they are obsessed with matchups. அதான் இப்ப matchups வந்து ஓரளவுக்கு, பட் தென் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. Akil Hussain as a spinner is actually a proper spinner who can bat. Matt Shot is a batter who can bowl a bit, அவ்வளவுதான். ஸோ அது ஒரு குவாலிட்டி பார்க்கும்போது matchups ரொம்ப பார்க்க கூடாது. அண்ட் I think both teams made bizarre decisions. அதாவது ரெண்டு டீமே போட்டு நிறைய clown decisions எடுத்தாங்க. கடைசியில whichever team that made more clown decisions lost. அதுதான் நடந்துச்சு. One thing we'll have to give is to Klaasen. The way he might have deteriorated, he has this issues with fitness. He's not able to run more or push more. But I think Klaasen can right now Klaasen is like that secure bank for SRH, who can give you that 30 to 50 runs at 150 strike rate and the madri. I kind of felt Nitish Kumar Reddy played a wrong shot. If he had stayed கொஞ்சம் rash shot. he was looking good. I think was looking set for a 30-40 score. Very poor shot from Ishan Kishan. வந்த உடனே மொத பால் தேவையே இல்லாம சுத்துனா. ஏன்னா அப்பதான் அந்த லாஸ்ட் பால் ஆஃப் தி பவர் பிளே வேற. லாஸ்ட் பால் ஆஃப் தி பவர் பிளே and it was they have got 75 runs in the power play already. So very dumb one shot. One thing to call out head has been very pathetic. I think they should look to replace struggling. So அதான் இப்ப என்னன்னா இப்ப கமின்ஸ் வந்துட்டான் அப்படின்னா ஆக்சுவலா நேத்து பார்த்தா இந்த லிவிங்ஸ்டனுக்கு பதிலா நேத்து மதுஷங்கா தான் ஆடி இருக்க வேண்டியது. ஸோ அவன் அந்த ஸ்லாட்ல தான் கமின்ஸ் will fill in. So இப்ப what they can do is they can maybe ஹெட்டுக்கு பதிலா they can open with Abhishek Sharma and Ishan Kishan and play Livingston in the middle order. Maybe that will be a better, will give them more balance, I feel. And I think that will also give them more bowling options if needed. ஆமா, நேத்து லிவிங்ஸ்டன் எடுத்துட்டு bowling கொடுக்கல அவனுக்கு. பேட்டிங் 5 பால்ல 1 ரன் அடிச்சான். finger injury. See, அது வந்து bad decision making by Vettori தான். This is happening with Vettori a lot of times. I've seen the same when he was with RCB. இதே மாதிரி தான், like last minute inclusions அதெல்லாம் நிறைய நடக்குது. I felt நேத்திக்கு வந்து அந்த ஸ்லாட்ல மதுஷனக்காவே அடிக்கலாம். I was confident that Shubham can bat, Hussain can bat. All of them can hit a long ball. இந்த ரெண்டு பசங்களால விளையாட முடியும். Praful can also is also not a toy like Chahal who can't batங்கிறது இல்ல. He can bat. நேத்திக்கு வந்து சிவாங் ஸ்கோர் those crucial 12 runs. அது இல்லைன்னா இன்னும் கம்மியா இருக்கும். அதுதான் was the actual difference. And credit to Jamie Overton, back of the length, beautiful bowling, super bowling. ஆனா எனக்கு இவங்க எஸ்ஆர்எச் bowlingல personally the game changer வந்து என்ன கேட்டா வந்து ஈஷான் மலிங்கா and that Shivang Kumar. அந்த ஓவர் சர்ஃப்ராஸ்க்கு வந்து சிவாங் வந்து நல்லா போட்டிருப்பான், அன்லெஸ் ஒன் லாஸ்ட் பால் அந்த டேப் ஆடிடுவான். அதுக்கு வரைக்கும் he continuously was beating them on googly. One short ball and that over go for 7 runs. நல்லா he tempted Brevis into that false shot. நம்ம Brevis பத்தி பேசியே ஆகணும். I don't know when that boy will actually know his potential. There is a lot of potential, but this is a pattern I see with Brevis. It's all the hype, entry music. But நேத்திக்கு வந்து game was in the lab. நேத்திக்கு நீ வந்து ஒரு 10 பால் கிடையாது. நான் SA T20 பார்த்திருக்கேன், MLCல வாண்டர் பார்த்திருக்கேன். அவனோட பெரிய வீக்னஸ் என்னன்னா ஒரு 3 பால் டாட் பால் ஆயிடுச்சு அப்படின்னா பிரஷர் ஆயிடுறான். பேனிக்ஸ், he goes into a panic mode and he said okay இப்ப இந்த பால் அடிச்சே ஆகணும் அப்படின ஒரு மூடுக்கு போயிடுறான், மைண்ட் செட்டுக்கு போயிடுறான். and ஃபர்ஸ்ட் 2 பால் பீட்டனே. சோ அந்த மீடியம் பேசர் போட்டப்போ slower bouncer and bouncer left, he left both those balls. Not say beaten, he left both those balls. He didn't commit a shot. He didn't. That spinner ball, he did not want. அந்த தேவையே இல்ல அந்த நோ லுக் ஷாட்.
அங்க வந்து யூ ஹேவ் தூபே on the other side நெக்ஸ்ட் Correct. அப்கமிங்ல யூ குட் ஹவ் ஜஸ்ட் டாப்ட் இட் ஆன். Correct. எதுக்கு அந்த நோ லுக் ஷாட்? Correct. இது அதான் நாட் சொல்றேனே, அவன் he usually does that. He's got that panic shot coming one with 2-3 dot balls. and I felt the same with Sarfaraz also. 4 dot ball, fifth ball அவசியம் விப் பண்ணி Sarfaraz ஓட ஸ்கொயர் wicket one of the turning points of the game. ஏன்னா அப்போ run rate was very much in control. 8.5 8.4ல தான் இருந்துச்சு required rate. And in this time of the game virtually 6 per over மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அங்க சர்ஃபராஸ் விக்கெட் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து தே ப்ராப்பர் சோக் ஹோல்ட் நெக்ஸ்ட் 3 overs. If you see, I think they lost two wickets for 9 runs in three overs. Yeah. That is where the game changed for CSK. And நல்லா போட்டாங்க, like even though Praful went for a lot of runs. Yeah, the ball was holding. I mean, ஒரு மாதிரி slow ball கட்லாம் நல்லா work and ஹுசைன் ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. Hussain was brilliant. He also bowled very well. அவன் விக்கெட் எடுக்கல பெருசா, பட் his அவன் தான் இது தூபே கடைசில லாஸ்ட்ல எடுத்தான். பட் ஐம் சேயிங் மிடில் ஓவர்ஸ்ல அவன் நல்லா எக்கனாமிக்கலா போட்டான். ஈவன் பவர் பிளேல கூட அந்த பக்கம் பிரஃபுல் இங்க சம்மடி வாங்கின மாத்திரை கிட்ட, பட் இவன் வந்து எக்கனாமிக்கல 8-9 ரன் தான் கொடுத்தான். இவன் வந்து he was. And one more thing, I think Ayush Mathre's hamstring injury looks very bad. Looks serious. Yeah, Hasi has told it doesn't look good. Hasi has told that. So the straight swap should be Urvil Patel, who will actually get a game. Badly. See, CSK க்கு அவங்க ஜெயிச்ச மேட்ச்ல சாம்சன் அடிச்சா சரி, பட் அந்த ஸ்டார்ட் நேத்துக்கே அவனால தான் இவ்வளவு ரன்ஸ். நேத்துக்கே 30 பால் அடிக்கல அப்படினா இவங்க வந்து they would have been at 7 per over 7.5 per overல தான் இருந்திருப்பாங்க அவங்க வந்து. And Rutraj has to, எனக்கு ஒண்ணுமே புரியல, what is wrong with him seriously, something is எனக்கு புரியல. அந்த அப்ரோச்னால டீமுக்கும் பெனிஃபிட் இல்ல, பர்சனலா அவனோட கேமுக்கும் பெனிஃபிட் இல்லாத போது what is the point of playing like that? I don't know. That I think I don't know. I kind of see that KL Rahul in him. இல்ல எனக்கு see, he's making as a captain, he's making blunders as a captain, and his batting has regressed. So if you want a better version of Rutraj, free him from captaincy. At least you will get a better captain. You will get, it's a win-win for both Rutraj the batter, Rutraj the captain also. எப்படி பார்த்தாலும் it's a win. இவனுக்கு கேப்டனாவும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற, பேட்டராவும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறப்போ உனக்கு ஒரு ப்ரூவன் கேப்டன் இருக்கான் சஞ்சு சாம்சன், கூட கேப்டன்சியா. அன்லெஸ் சஞ்சு says no எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ற பட்சத்துல அப்பதான் பிரச்சனை வரும். பட் if he is willing, what is stopping him? There is a lot of I kind of felt bad for Rutraj. But ஆனா ஒரு appalling stat என்ன தெரியுமா? Best of CSK teams from 2020 லேந்து they have not changed the score more than 185 once. 2018 that's a very shocking stat. That's a very shocking. Rutraj's average in such cases is 9. Yeah. 9. That is something that Mukesh Kumar or somebody like Bolt has. Not exaggerating. That is how that is. அதுதான் சொல்றேன். Now the order has to change. எனக்கு இப்போ நான் சொல்றேன், if Dhoni is back, I still feel Dhoni should come in as impact sub no matter what. ஊர்ல நேம் பண்ணிக்கோங்க டீம்ல, because he is going to be the மாத்ரேக்கு பதிலா you bring in straight. மாத்ரேக்கு பதிலா ஊர்வில். Okay, Dhoni walks in. I'm going to say one more thing. Don't play Sarfaraz Khan unless and until it's needed. So you are bringing Dhoni for Sarfaraz then? Yeah, I'm saying Dubey at 5. Brevis at 4. Urvil at 3. Open with Sanju and Ritu as same as usual. Okay, and then go along 5 Dubey, because you're sending Dubey and asking him to hit from ball 1 when everybody is going to bowl wide Yorkers and slower ones. That is not Dubey's strength. Dubey's strength is to take down spinners. Brevis strength is to take down spinners. அதனால தான் நேத்து அவங்க சிவாங் குமாருக்கு தேர்ட் ஓவர் கொடுக்கல. Dubey வந்ததுக்கு அப்புறம் they held him back. They knew that if he brings him on, Dubey will take him on. அவங்களுக்கு தெரியும் அது ஒரு பெரிய கேம்பிள். இங்க தான் நான் வந்து நேத்து I will appreciate Ishan Kishan's captaincy. See, அவங்கிட்ட வந்து he has very very limited resources. He has two very new young talent. Ishan Malingaவும் பெருசா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. Those two kids are the ones who have replaced prominent names in IPL like Harshal Patel, Unadkat. Unadkat all set and done என்னதான் bad இருந்தாலும் Unadkat somehow he picks wickets. 8.99 average run per over இருந்தாலும் he picks up wickets. So credits to SRH management, and I'm waiting for Omkar Taramble to make a debut. I'm not sure who can you play instead of in this lineup. ஏனா இப்போ இது ஒரு play you can probably play either if they want to try against Praful, they can try, because that is an out. ஒரு மேட்ச் தான் அடி வாங்குனா நேத்து, first match debut, and that is the reality of IPL. You can't deny. I want Praful to continue. I back Praful to continue. Ishan will not chop and change from what we know.
But Mm. Omkar Taramle is fit na. I Mm. see him playing somewhere down the line. Mm. SRH, when Cummins is back, if they want to play, I genuinely right now, I mean, if the SRH don't make like the few of the mistakes that they did yesterday, I think their team can genuinely push for top 4. They can push for they have playoff. the team. They Yeah, are going to be the dark dark horse horse. அப்படிங்கிறது Yeah, நிறைய yeah, feel. absolutely. And very good bowling unit also. Again, in all conditions they can do. And that, yeah, we'll see how it goes. CSK to big troubles again with injury. Now Ayush is gone. Khalil replacement to Mukesh. Mukesh did இது decent. சிஎஸ்கேக்கு ஒரு மாதிரி கர்மா மாதிரின்னு நினைக்கிறேன். போன வருஷம் இன்ஜுரியே இல்லாம ஃபேக் பண்ணி சைன் பண்ணதுக்கு இந்த வருஷம் பொத்துன்னு விழுறாங்க. தெரியல. But I wish and hope that Dhoni plays somewhere. இப்ப எனக்கு என்ன புரியலன்னா 14 crore பை வாங்கிட்டு 14 crore பையும் பெஞ்ச்ல இருக்கு. For what use? Can't fit them in. See, again, it's not those kids' fault that they went for 14 crores. But again, I'm telling you, I don't know. They put a lot of faith in them. But இப்போ in the current playing 11, they cannot come in. They cannot because on the position, Overton is bowling well. They Akil Hussain, Prashant Veerana, kandipa Akil Hussain, they'll go for experience. So it's not. Maybe next year பார்க்கலாம். இல்ல வந்து if their season is over. என்ன நடந்தாலும் Dhoni yesterday in that game would have actually made a difference. And even a 45-year-old Dhoni would have made the difference yesterday. என்னுடைய feel. Maybe yeah, because he would have taken on the young players. Maybe ஒரு 2-3 boundaries ராட்ல இருப்பாங்க. Maybe yeah, possible. That could have happened. And yeah, we'll see how it goes. Still too much changes to be happening with CSK due to injuries is not a very good thing for any team. Hope they course correct and come back. Next game is with their Bengalis. MI. பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்க ஜிடி கூட வேற ஆடணும் ஒரு மேட்ச் நாளைக்கு. See how it goes. Moving on to today's game. Quick call outs பண்ணிடலாம். Today's game is KKR versus RR and PBK versus LSG. I am going with both away teams today, which is going to be PBKs and RR. PBKs is a home game for PBKs, I think. Then I am going with PBKs today, hands down. I don't see LSG doing anything at all in that game. Yeah. No, I mean, first KKR RR பார்த்தலாம். KKR ஏதோ பிரச்சனை இருக்கு. Some big problem is there. I don't know. The last game, did you notice on தெரியல? And I would have come across the articles and pictures. There was a big debate between on the field between Abhishek Nair and Rahane. A big debate. They didn't want to go closer because it was a heated argument மாதிரி தான் இருந்தது. Or genuinely passionate to Mumbaikar shocking ஆனது தெரியல. From an outside point of view, it looked like somebody arguing with each other. So I feel that he wants Rahane to step down. Who are you going to appoint as captain then? Who's your captain? வேற யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் ஒரு மைண்ட்ல ஒண்ணு வச்சிருக்கேன். மனிஷ் பாண்டேவா தான் அப்பாயிண்ட் பண்ணணும் என்ன கேட்டா. பண்றதா இருந்தாலும் அவன் பிளேயிங் லெவல்லே இல்லையே இப்போ. அதுதான் சொல்றேன். That's the only point in which you can actually do. You know what? You can maybe take a gamble and give Sunil Narine the captaincy. அது வேணா ட்ரை பண்ணலாம். I don't know what credentials he has. I'm just saying because he's been playing cricket for so long, he might have that experience to lead a team. I'm just going on I'm just taking a random இது. யார் கேப்டன் நினைக்கிறீங்க நீங்க? சுனில் நரேன் சொல்றேன். 1 minute. சாரி, வாட்டர் கேன் அண்ணா வந்து வீடியோ டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு, மன்னிச்சுக்கோங்க. அதுதான் சொல்றேன், சுனில் நாராயண் does not make any difference. சுனில் நாராயண் நான் யோசிக்கிறேன் இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல வேற யாருக்கு தான் கொடுக்கலாம்னு யோசிச்சப்ப வேற யாருமே இல்ல சீனியர். என்ன கேட்டா மனிஷ் பாண்டே டீம்லயே ஆட வைக்கலாம். He still offers more than what these people are offering. ஒரு 30-40 ரன்னாவது அடிப்பாரு, நல்லா ஃபீல்டிங் பண்ணுவாரு. He is not that rash and brash. I don't know. பவல் டவல் எல்லாம் வந்து டிராப் பண்ணிட்டு they can play an Indian playerங்க. பவல் அவங்க ஏன் ஆடுறாங்கன்னா they are forced to play him as a Russell replacement. இப்ப அதுதான் பிரச்சனை. இப்ப அதெல்லாம் இமேஜ்க்காக விளையாட வைக்கிறதுலாம் ஹெல்ப் இனிமேல்.
We need to see இன்னொன்னு what will work. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு வந்து ஃபின்னாலன் இத்தனை மேட்ச் ஆடினாங்க, கிளிக்கால சைஃபர்ட் ஆட வச்சாங்க. பட் சைஃபர்ட் ஓகே ஒரு மேட்ச் தான் கான் ஜட்ஜ், பட் ஸ்டில் ஐம் சேயிங் தட் ஓப்பனிங் has been a bit very big water for them. Simple. I'll tell an order. Tell me if this works. சரியா? Your 4 foreigners are Finnaland, Tim Seifert, ஃபின்னாலன் லுக்ஸ் வெரி ஹிட் ஆர் மிஸ். கொஞ்சம் ஐ திங்க் என்ன பர்சனலா என்னோட லைனப் என்ன தெரியுமா நான் சொல்றேன். சைஃபர்ட் அண்ட் ரஹானே can open. Play Cam Green at 3. The last match he played really well. Okay. 4 has to be Raghuvanshi. 4 Raghuvanshi. 5 is Rinku. 6 is Ramandeep, right? 7 is I won't play Pavel. Do they have any other local power hitter, all rounder? Okay. யாருமே இல்ல. அங்கதான் சொல்றேன். That is why they are carrying Pavel and making him play. நான் என்ன சொல்றேன், your batting order is slightly the weakest in the tournament, which is not clicking, which is not scoring at will or chasing. I am saying இது மேல nothing bad can happen. Don't promote Narayan at top and experiment with 10 for 1 or 20 for 1. I am saying Finnaland, Tim Seifert are a proven combo. Even they are hit and miss. When they bat together, they look like a proven combo. அதுதான் நம்ம பார்த்திருக்கோம். Like T20 World Cupல they sailed through. Same tournament, same item தான். It's just the environment or something wrong. But I still back Finnaland to do well when Tim Seifert is around. Play Raghuvanshi at 3. Play Manish Pandey at 4. Rinku at 5. Ramandeep at 6. This Sunil Narine at 7. Varun Chakravarti at 8. Anukul Roy at 9. And then 10 can be either of Karthik Tyagi and 11 can be Vaibhav Arora. Impact next match-க்கு வந்து பத்திரானா will be back. இப்ப அவனையும் வந்து ப்ளே பண்ணா பிளேயிங் 11ல வந்து அவன் 3 ஃபாரினர் தான நம்ம ஆட போறோம். 4வது ஃபாரினர் தான் எடுக்கவே இல்லையே. 4வது ஃபாரினர் அவன் யாரை வேணா எடுத்துக்கலாம். பிரச்சனை இல்ல. பட் Cam Green has to play like இப்ப வந்தா Cam Green போன மேட்ச் நல்லா ஆனா. Last game he played really well. Of course he started. நான் சொல்லவா 14.4ல he was 73 runs. 19.4ல he was 77 runs. ஆமா அதுல லாஸ்ட்ல his decision making was pathetic. ஏனா he should have taken majority of the strike with the tailenders. First ball single எடுத்தான் 2-3 ஓவருக்கு. அது வந்து poor decision making சொல்லுவேன். But overall as a knock I think it was good to watch him come into that group. I've never seen a team go from this to this very quickly like KKR. Yeah. It's a shocking series of plans. Today I think hands down RR a better team. I mean I think that game against SRH was an odd game. I don't see them collapsing like that again. Yes, their middle order is fragile, but KKR just looks very, I don't know. Yeah. Very my player to watch out for today is Yashasvi Jaiswal from RR. My player to not watch out for in KKR is Pavel. I feel today that kid is going to have a good day. Suryanshi will have a good day தோணுது. இந்த bowling கூட அவன் நல்லா ஆடுவான்னு எனக்கு தோணுது. KKR it's in Eden Gardens. Kolkata pitch will assist batting and குட்டி பவுண்டரிஸ் அவன் வந்து போட்டு வெளுவென்னு வெளுக்கு போறான்னு எனக்கு தோணுது. I feel bad. I really feel bad for bowlers who are going to bowl today in 3 PM game against Suryavanshi and Vaibhav Arora looks horrible. Pathetic. Power play ஆடி வாங்குறான், டெத்ல ஆடி வாங்குறான். என்ன ஸ்பெஷலிஸ்ட்னே அவனுக்கு தெரியல அவன். தெரியல. We'll move on to the next game. இந்த கேம் பத்தி நிறைய பேசவே எதுவும் இல்ல. LSG versus PBKS. Top team versus 7th place, 8th place team. Only unbeaten team இல்ல Punjab right now. Only unbeaten team. I kind of feel it is going to be one-sided game again. I don't see a one-sided game, but I don't know. Maybe I'm giving too much of credits to LSG backroom bowling staff. They are good, but I feel if they run through the top 2 or 3, I still feel PBKS is brittle. The Cooper Connolly they are I agree, but they still have and the star in Islam வந்து பேட்டிங்கே வரல. That's ஃபார்ம்ல இல்ல. ரொம்ப வருஷம் ஆச்சு அடிச்சு எனக்கு தெரிஞ்சு. இல்ல சஷாங்க் சிங்கும் வந்து பெருசா இன்னும் அவனுக்கும் பேட்டிங் பெருசா வரல. They have batting. 2 பால் எக்ஸ்ட்ரா இருந்தா எல்லா மேட்சும் அடிச்சிடுவாரு. அது பிரச்சனை இல்ல சஷாங்க் சிங். எனக்கு யார் தெரியுமா somebody who has to play or unluckyங்கிறது அஸ்மத்துல்லா உமர் சாய். Very good player. Teamல you can't fit him into this. Stoinis விளையாட வைக்கிறதுக்கு நீங்க அஸ்மத்துல்லா உமர் சாய் விளையாட வைக்கலாம். Maybe but ஆனா Stoinis they going on what Stoinis offers bowling போடுறது இல்ல. bowling போடுறதுலன்றது அது அப்படி கிடையாது. அவனுக்கு அவனோட bowling வந்து பஞ்சாபுக்கு தேவையில்லை. இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்க 5 bowlers are bowling well. The way Shreyas sees it,
he's seeing Shashank Singh can even make a change, but not Stoinis. Yeah. And the That's level there. of trasha your Maybe, bowling has yeah, become. maybe Omozai can get a game. Can get a Omarzai good. can young who can bowl a new ball, has a new good bouncers. But we all know Ponting slow for Aussies. அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. Cooper Connolly is very close to bowling, so that also solves a lot of அதுவும் problem for them. ஆமா, அவன் போரே போட்டது இல்ல இது வரைக்கும். Yeah. Punjab looking ominous. Yeah, I think today unless LSG's bowling steps up big time, barely stand a chance நினைக்கிறேன் எனக்கு. Yeah, it's going to be LSG's power play bowling versus PBK's batting தான். It's not the other way around. I think it's 75-25 for PBK's. Because I feel that it's too much of a quality against opposition. Correct. Punjab are up today. Yeah, easily. LSG la bowl batting option illa, so we'll see how it goes. Pooran woefully out of form. Punt is not available today mostly, I think. So I don't know who's going to captain the team. Maybe Pooran will captain antarla. Maybe Marsh has to captain. Pooran captain பண்றதுல எனக்கு பெரிய உடன்பாடே இல்ல. ஏதோ தனியா Markram is there. Markram பண்ணலாம். I don't know why they are not giving Markram a captaincy chance. He's going to play for them in the other side of the continent. LSG தான் ஆடுறான் இப்போ. Something seems woefully off. Hopefully they course correct and give a good game. At least not winning, losing. We don't want an one-sided game of affairs. Sunday. We'll see how it goes. I think both games went pretty close. Last over coach. I backed CSK to win yesterday. Frankly saying, after the score 195 தானுங்கிறப்போ. I agree. I was also telling you in the group they were 15-20 runs short SRH. The start that they got and they were அப்படி wickets போனாலும் கான்ஸ்டன்ட்டா their run rate was 10.2 10.3. So பட் அதான் சொல்றேனே, அந்த ஒரு கிளாரிட்டி இல்ல. ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட்டுக்கு முன்னாடி அவங்களே டைம் அவுட் ஆகிக்கிறானுங்க. செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற மாதிரி. அனிகேத் வர்மாவை ரெட்டிக்கு முன்னாடி ப்ரோமோட் பண்ற லாஜிக்கே புரியல எனக்கு ஆக்சுவலா. Why did they அவங்கிட்ட ஒரு 15 ball Reddy needs a little time. You keep Aniket Verma for the death. Endல தானே அவனோட அதான் பண்ணனும். பட் டேனியல் விட்டோரி திங்ஸ் ஒண்ணும் சொல்ல முடியாது. அத சொன்னேன். வந்து I don't know what they see in him in nets, but நேத்து கொஞ்சம் ஓகே தான். 2-3 6 I don't know. Still it does not look convincing to the eye, to me at least. The technique does not look convincing. நேத்துக்கு அந்த பால்லாம் வந்து ஸ்ட்ரைட்லயே அடிச்சிருக்கலாம். குர்ஜப்னீத் போட்ட அந்த பால ஓபி தான் அத கவர்ஸ்ல கொடுத்து டீப் பாயிண்ட்ல கொடுத்து அவுட் ஆறது வாஸ் ஷாக்கிங் பேட்டிங். All said and done, this has been one of the most fixed review IPL until except Punjab நினைக்கிறேன். For everyone it's been a blip இருக்கு. Everybody is going through a blip except Punjab and RR for now. ரெண்டு மிஷன் நிக்கும் நினைக்கிறேன். Punjab, when a team keeps winning and you get that loss at a very wrong time, then it will hurt them very badly. It's not a good thing. அதுதான் சொல்றேன். ஆர்ஆருக்கும் மிஷின் நிக்கட்டும், பஞ்சாபுக்கும் மிஷின் நிக்கிறப்ப எல்லாரும் தாங்கிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். Hopefully does not happen today. Both the teams come out winning, or today is going to be the day where both lose. We never know. We'll catch up tomorrow on a brief recap. Thank you for watching. Let's go.